உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வ செழிப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் வருகிறதா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை மக்களை பார்க்கிறோம் நல்ல செல்வ செழிப்பில் இருப்பார்கள். செல்வ செழிப்பில் இருக்கின்ற பொழுது எந்த விதமான தான தர்மங்களும் செய்யாமல் இருப்பார்கள். அல்லாஹ் திடீரென்று அவரிடத்திலிருந்து எல்லா பொருளாதாரத்தையும் பெறுகிறான். நடுத்தர நிற்பாங்க, ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அடுத்த வேலை சோற்றுக்காக அடுத்தவர்களிடம் கையெழுந்த வேண்டிய நிலை எல்லாம் ஏற்படும். நம்மளிடத்தில் பார்க்கிறோம், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் பார்க்கிறோம். என்னன்னா அவருக்கு பெரிய வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, பங்களா இருந்தாரு, என்ன இப்போ ஒண்ணு இல்லாம போயிட்டாரு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் அப்படிதான் செய்வான். தில்கல் ஐயா முதாவிலஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் கால சக்கரத்தை சுழற்றிக் கொண்டே இருப்போம். மேல உள்ள கீழே போவான், கீழே உள்ள மேல போவான் சொல்றாங்க. அந்த மாதிரி பணக்காரன் ஏழையாக ஆகுவான், ஏழை பணக்காரனாக அல்லாஹ் மாற்றுவான். எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினோம். அல்லாஹ் இந்த நேரத்தில் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானா, அதை எப்படி நான் பயன்படுத்தினோம், நல்ல முறையில் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வோடு நாம் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தினோம்.